திருநெல்வேலி பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் 1000 ஆண்டுகால பழம்பெருமை மிக்க ஒன்றாக விளங்குகிறது. பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் மூலவராக வேதவல்லி குமுதவள்ளி தாயார் சமேத வேத நாராயண பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். சுவாமி திருக்கோவில் மேல் தளத்தில் அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி நின்ற திருக்கோலத்தில் சேவை சாற்றி வருகிறார். ஆண்டு முழுவதுமே விழா கோலம் பூண்டுள்ளது பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில். சித்திரை மாதம் ஒரே சமயத்தில் 2 கருட உற்சவம் நடைபெறுவது இக்கோவிலின் சிறப்புகளில் ஒன்றாகும். வேத நாராயண பெருமாளும் அழகிய மன்னாரும் தனித்தனி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது காண கிடைக்காத காட்சியாகும். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்போம். ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பா விக்னோ முனிவத்யமாம் அஸ்வதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். அருள்மிகு ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால வேதநாராயண சுவாமி திருக்கோவில் பாளையங்கோட்டை. சுமார் 1000 வருடம் பழமையான திருக்கோவில் நமது பாளையங்கோட்டை சுவாமி ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இங்கே சுவாமி வேதநாராயணன் மூலவர் திருநாமம் வேதவல்லி குமுதவல்லி தாயார், உற்சவர் ராஜகோபாலன், ருக்மணி சத்யபாமா சமேத இருக்கார். மாடியில் அழகிய மன்னார் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத இங்கே அமர்ந்திருக்க திருக்கோலம் காட்சியளிக்கிறார் பெருமாள். இங்கே சுவாமி 2 திருக்கோலமாக காட்சியளிக்கிறார். கீழே அமர்ந்த நிலையிலும் மாடியில் நின்ற நிலையிலும், கீழே அமர்ந்த நிலையில் வேதநாராயண பெருமாள் மூலவர், வேதவல்லி தாயார், குமுதவல்லி தாயார், பக்கத்தில் பிருகு மார்க்கண்டே ரிஷி. இந்த பக்கம் வலது பக்கத்தில் பிருகு ரிஷியும் இடது பக்கத்தில் மார்க்கண்ட ரிஷியும் இங்கே அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். பக்கத்தில் அப்சரசிகள் சாமர கன்னிகள் வலது பக்கம் இடது பக்கம் சுவாமிக்கு சாமர வீசிட்டு பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே தந்தரையில் இருக்கிறது. இதுக்கு விமானத்தில் நின்ற நிலையில் அழகிய மன்னார் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத மாடியில் திருக்கோலம் காட்சியளிக்கிறார். சுவாமி வர்ணகலாப திருமேனி, சுதையினால் ஆன பெருமாள் வர்ணகலாப திருமேனியில் சுவாமி இருக்கார். பிருகு மார்க்கண்ட ரிஷி அவங்களும் இருக்காங்க. பக்கத்தில் வலது பக்கத்தில் பிருகு ரிஷியும் இடது பக்கத்தில் மார்க்கண்ட ரிஷியும் சுற்றி வர வர்ணகலாப திருமேனியில் ஓவியத்தில் அப்சரசிகள், சாமரக்கன்னிகள், கருடன், ஆஞ்சநேயர், சமஸ்த தேவதாப்பியோ சமஸ்த சகலகாரிய அனுகலசித்த அழகிய மன்னார் மாடியில் திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்கே சுவாமிக்கு சித்திர மாதம் வைகாசி ஆடி 12 மாதத்துலேயும் 12 உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சித்திர மாதத்தில் மூலவருக்கு தைலக்காப்பு உற்சவம் சித்திரை 1ஆம் தேதி மூலவருக்கு திருமஞ்சனம். வருஷத்தில் 3 தடவை திருமஞ்சனம் சுவாமிக்கு கண்டறியப்படுகிறது. அதில் சித்திர மாத பிறப்பு அன்னைக்கு சுவாமி மூலவருக்கு திருமஞ்சனம் தைலக்காப்பு உற்சவம் நடைபெறுகிறது. மாலை சுவாமிக்கு 2 கருட சேவை. சுவாமி அழகிய மன்னாரும் ராஜகோபாலம் 2 கருட சேவையாக வீட்டிலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். பங்குனி மாதம் பிரம்மோத்சவம் சுவாமி கண்டோரப்படுகிறது. பங்குனி மாதம் பிரம்மோத்சவம் அன்னைக்கு முதல் நாள் ரோகிணி அன்னைக்கு துவஜாவரணம். மாதந்தோறும் ரோகிணி புறப்பாடு உண்டு. உள் புறப்பாடாக சேவை சாத்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். சுவாமி இங்கே ஒவ்வொரு தேவத்தையும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறார்கள். பக்கத்தில் திருமடப்பள்ளியில் மடப்பள்ளி நாச்சியார், திருநாச்சியார் மகாலட்சுமி, இந்த பக்கம் செண்பக விநாயகர்
சுவாமி பிரகாரத்தில் செண்பக விநாயகர், மகாலட்சுமி ஸ்ரீதேவி சன்னதி தனிக்கோவில் நாச்சியராக ஸ்ரீதேவி சன்னதியும் பெருமாள் மகாலட்சுமி அனுக்கிரகம் பண்றார். பக்கத்திலே பரமபதநாதன் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத பரமபதநாதன் காட்சியளிக்கிறார் பெருமாள். தசாவதார சன்னதி சுவாமி மச்சம் கூர்ம வராக நாரசிம்ம வாமன பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் கல்கி என தசாவதார சன்னதி அமர்ந்திருக்கிறது. பக்கத்திலே ஆதிவராக லட்சுமியும் ஆதிவராகரும், பக்கத்திலே நரசிம்மர், அனைத்து தேவதைகளும் அனைத்து சுவாமிகளும் பின்னாடி பிரகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பூமாதேவி ஆண்டாள், ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு திருமஞ்சனம், பாசுரங்கள், சாயந்தரம் டோல உற்சவம் அனைத்து சிறப்பாக நடைபெறுகிறது. பெருமாளுக்கு அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியே சுற்றி வந்தால் ஆழ்வாராதிகள், ஆழ்வார் 12 ஆழ்வார் 11 ஆழ்வார் இருக்காங்க. மச்சம் கூர்ம பொய்யான் போதத்தான் பேயான் பெரியாழ்வார் தொண்டப்புடைய குலசேகர திருப்பானவர் ராமானுஜர் மனோமௌனிகள் என 11 ஆழ்வார்கள் இங்கே இருக்கிறார். சன்னதி கருடன், பக்கத்திலே ஆஞ்சநேயர், துயஸ்தம்பம், கொடிமரம், விமானத்தில் மூலகருடன், ஆடி சுவாதி மூலகருடனுக்கு விசேஷமாக திருமஞ்சனம் நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மிகவும் விமர்சையாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு அலங்காரத்தில் காலையில் திருமஞ்சனம், விசேஷ திருமஞ்சனம், மாலை விசேஷ கருட சேவை நடைபெறுகிறது. இதில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கருட சேவையாக, முதல் வாரம் முதல் சனிக்கிழமை முதல் கருட சேவை, இரண்டாவது வாரம் இரண்டாவது கருட சேவை, இப்படி 4வது வாரம் கடைசி பூர்த்தி வாரமாக 2 கருட சேவை சுவாமி எழுந்தொழுகிறார், கண்டோரலை பண்ணுகிறார். பெருமாள் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். சுவாமி இங்கே வேதநாராயணன் மூலவர், வேதநாராயணன் இங்கே கல்விக்கு அதிபதியாக மூலவர் வேதநாராயணன் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். பாளையங்கோட்டை மாவட்டத்தில் ஸ்டடீஸ் எல்லாருக்கும் படிப்புக்கு உகந்ததாக வேதத்துக்கு அதிபதி வேதநாராயண சுவாமி எழுந்தருளி இங்கே அனைத்து மக்களுக்கும் கல்வி, உத்தியோகம், படிப்பு, சகலவிதமான கல்யாணம், குழந்தை இல்லாதவ சகலவிதமான காரியத்துக்கும் சகலவிதமான பிரார்த்தனையும் செய்யப்படுகிறது. இதில் நீரானந்த தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள். அனைவருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. புரட்டாசி மாதம் இது ஒரு விசேஷமாக கருதப்பட்டு இது கிரீட சேவை, பிரார்த்தனை கிரீட சேவை என அனைத்து விதங்களுக்கும் அனைத்து விதமாக சௌபாக்கிய சகலகாரிகளும் அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் வேதநாராயண சுவாமி. இது கல்விக்கு அதிபதியான வேதநாராயண இங்கே வீட்டிற்கு இந்த மாதிரி வேற எங்கேயுமே கர்ப்பகரத்தில் சுவாமி எழுந்தருள இல்லை. இந்த பக்கம் தென் மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய மூலவர் வேற எங்கேயும் கிடையாது, வேதநாராயணன் தான். அவர் வேதத்துக்கு அதிபதினால இங்கே பாளையங்கோட்டை மக்கள் அனைவரும் வந்திருந்து ஸ்டடீஸ்க்காண்டி வேற எங்கேயும் இல்லை. இங்கே பாளையங்கோட்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸுக்கு. அவ்வளவு தூரம் எல்லாரும் சின்ன குழந்தையில எல்கேஜிலேருந்து யூகேஜி வரை எல்லா மெடிக்கல் காலேஜ் வரையும் எல்லாரும் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாள் அனுக்கிரகம் பண்ணிட்டு பெருமாளோட அனுக்கிற கிருபையாலும் எல்லாரும் ஆசீர்வாதத்தாலும் பெருமாளோட அனுக்கிரகத்தாலும் இங்கே பிரார்த்தனை வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீபாவளி உற்சவம், தீபாவளியிலேருந்து 10 நாளைக்கு ஊஞ்சல் உற்சவம், டோல உற்சவம்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திருக்கோலம், இந்த மாதிரி கிருஷ்ண லீலைகள், கிருஷ்ண அவதாரம், நர்தன கண்ணன், சந்தான கோபாலகிருஷ்ணன், வெண்ணத்தாளி கிருஷ்ணன், பரமவதநாதன், இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் ராஜகோபாலன். அவர் உற்சவர் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இங்கே மிகவும் பிராச்சீனமான பெருமாள். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷ பழமையான உற்சவர் ராஜகோபாலன் ருக்மணி சத்யபாமா சமேத இங்கே சேவை சாதித்து மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விசேஷங்கள். தை மாதம் ரத சப்தமி, ஒரே நாளில் 7 வாகன புறப்பாடு. சுவாமி காலையில் சூரிய பிரபையில், அடுத்ததாக கிருட சேவை, அடுத்ததாக சேஷ வாகனம். கிருட சேவையில் 2 கிருட சேவை, ஒரு கிருட சேவையான பரவாயில்ல, பெருமாள் 2 கிருட சேவையில் அருள் பார்த்து உதய கிருட சேவை எப்போவுமே மாலையில் தான் நடைபெறும். ரத சப்தமிக்கு காலையில் விடிய காலையில் உதய கிருட சேவைன்னு பேர். அதுக்கு சுவாமி 2 கிருட சேவையில் சேவை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் சேஷ வாகனம், சாயந்தரம் அன்ன வாகனம், சிம்ம வாகனம், அப்புறம் அனுமந்த வாகனம், அப்புறம் சந்திரபிரபை, இப்படி சூரிய பிரபை, சந்திரபிரபை, இந்திர விமானம், அனைத்தும் பெருமாள் அருள் பார்த்து மக்களுக்கு சேவை சாதித்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். சேஷவாகனம், கஜவாகனம், குதிரை வாகனம், திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம், இப்படி சுவாமி சூரிய பிரபை, சந்திர பிரபை, திருத்தேர் கண்டொருதல். இப்படி சுவாமிக்கு தீர்த்தவாரி உற்சவம், ஆத்தங்கரை திருவிழாவில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமாகவும் ஒவ்வொரு உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு தினங்களிலும்
ஒவ்வொரு மாத நடைபெற்று இருக்கிறது. இப்படி பவித்ர உற்சவம் ஆவணி மாதம் திருவோணத்தன்னைக்கு பவித்ர உற்சவம் 3 தினங்கள் பவித்ர உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுது. தாயாருக்கு மகாலட்சுமி வாரந்தோறும் அபிஷேகம், ரோகிணி புறப்பாடு, சகல சாமர்த்தியத்தை சகல வித்யா அபிவிருத்தத்துக்கு சுவாமி இங்கே இருந்தொழி பண்ணி கண்டொழி பண்ணிக்கிறார். மகாலட்சுமி தாயார் அனுக்கிரகம் ஒவ்வொரு மாதந்தோறும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பக்கத்திலே தசாவதார சன்னதியிலும் பிரார்த்தனை ஆதிவராகர் சுவாமிக்கு வெகு விமர்சையாக திருமஞ்சனம் பண்ணி கொண்டிருக்காங்க. பிரார்த்தனை தெய்வமாக பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை விஸ்வரூப பூஜை, காலசந்தி, உச்சிக்காலம், மாலை சாயரட்சை, அர்த்தஜாமம் என 6 கால பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தினமும் கோபூஜை, ஒவ்வொரு மாதங்களும் கோபூஜை நடைபெற்று இருக்கிறது. ஒவ்வொரு மாதந்தோறும் விசேஷமாக கோபூஜை. மார்கழி மாதம் மார்கழி மகோ உற்சவம், பஜனைகள், பாசுரங்கள், திவ்ய பிரபந்த பாசுரங்கள், இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஃபங்க்ஷன். வைகுண்ட ஏகாதசி அன்று காலை அனந்த சயனத்தில் பெருமாள் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். மாலை சொர்க்கவாசல் திறப்பு விழாவிற்கு மாலை 5 மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அனைத்து விதங்கள உற்சவங்களையும் மக விமர்சையாக சீரும் சிறப்புடனாக மக்களுக்கு அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் ராஜகோபாலன். சகல வியாதி சகல தோஷ நிவாரணத்துக்கு இங்கே வந்து நீராஜன தீபம், பயிரில் பாசிப்பயிரில் அதுவும் தீபம் பண்ணுறாங்க. அகல் விளக்கு, மற்ற எல்லா சௌகரியங்களும் கிடக்கிறதுக்கு பெருமாளை வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு ஜெயமாகி கொண்டிருக்கிறது. மூலவர் கண்கொண்டா கண் வேணும். பெருமாள் சேவிக்கிறதுக்கு கண்கொள்ளே வேணும். கோடி புண்ணியம் கோபுர தரிசனங்கிற மாதிரி சுவாமி வேதநாராயணனை பார்த்து கொண்டே இருக்கலாம். நம்ம மனசில் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் வேதநாராயண பெருமாள். அவர் முகம் பார்த்தாலே போதும், நமக்கு சகல தோஷ சகல நித்தியத்தை சகலமும் பறந்து போன மாதிரி இருக்கும். அவர் வந்து பார்த்தாலே போதும், நமக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். சுவாமியை பார்த்த திருமேனியில் முகத்தை கண்டாலே போதும், சுவாமிக்கு அவ்வளோ சந்தோஷம். நமக்கு வந்த கவலையும் போய் சகல சந்தோஷமாக தான் இங்கேருந்து வெளியிலேருந்து போவாங்க பக்தர்கள். ருக்மணி சத்யபாமா சமேத துவாரபாலகர், சேனை முதல்வர், ஆழ்வாராதிகள், ஒவ்வொரு ஆழ்வார் திருநட்சத்திரமும் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் திருமஞ்சனம் நடைபெற்று சாத்துமுறை, அவர்களுக்கு மங்களாசாசனம், அனைத்து விதமான சகல ஃபங்க்ஷன், அதாவது அனைத்து விதமான திருவிழாக்களும் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மகாலட்சுமிக்கு இந்த பக்கம் பரமபதநாதன், செண்பக விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு இங்கே செண்பக விநாயகருக்கு திருமஞ்சனம், அபிஷேகம், அலங்காரம், பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்தும் இப்படி சுவாதி மூல நட்சத்திரம் ஆஞ்சநேய சுவாமி, மூல நட்சத்திரம் அமாவாசை ஆஞ்சநேய தினத்தன்றுக்கு அமாவாசை காலையில் திருமஞ்சனம், மாலையில் புஷ்பாஞ்சலி. புஷ்பமலை தான் நீங்கள் வந்து பார்க்க அது காண குறைக்காத காட்சி. வந்து பார்க்கணும், நீங்கள் எல்லாரும் வரணும். எவ்வளோ பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஆஞ்சநேய மூர்த்தி. இங்கே வந்து பெருமாளோட ஆஞ்சநேயர் நல்லா வரப்பிரசாதி ஆஞ்சநேயர். நம்ம நினச்ச காரியம் கை விடுறதுக்கு ஆஞ்சநேயர்கிட்ட தான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு அமாவாசையிலும் அவருக்கு திருமஞ்சனம். மூல நட்சத்திரம் அமாவாசையில் வெகு விமர்சையாக மார்கழி மாதம் அமாவாசை காலை திருமஞ்சனம், மாலையில் புஷ்பாஞ்சலி, விசேஷ திருவாரணம், விசேஷ பூஜைகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம். ஆடி சுவாதி மூலவர் திருமஞ்சனம். இங்கே மூலகருடன் சன்னதி கருடன் 2 பேருக்கும் திருமஞ்சனம். ஆடி சுவாதி மூலகருடன் தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சன்னதி கருடனுக்கும் திருமஞ்சனம் உண்டு. மாலை 2 மாலையில் தான் சுவாமி 5 மணிக்கு ஆரம்பித்தோம்னா எப்படி 8 மணி குறைஞ்சி சுவாமி வந்து திருமஞ்சனம் ஆகிட்டுருக்கோம். அங்கே பால், தயிர், மஞ்சப்பொடி, திரவியப்பொடி, அனைத்து விதமான சகல இளநீர், தேன், சகல விதமான திரவிய பொருட்களை வச்சு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கீழே உள்ள கிரீடனுக்கு இப்படி ஒவ்வொரு பிரார்த்தனை கிரீடன், அவங்கவுங்க பிரார்த்தனை கிரீட சேவைனா பிரார்த்தனை கிரீட சேவை தான். இங்கே சுவாமி கோபாலன் கோயிலில் வந்து கிரீட சேவைனா பிரார்த்தனையில் தான் எல்லாம் ஓடிட்டுருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பெருமாள் அனுகிரகம் பண்ணி கொடுக்குறார். உடனே ஒரு கிரீட சேவை, ஒரு ஊஞ்சல் உற்சவம், இப்படி சகல உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் இப்படி பங்குனி பிரம்ம உற்சவம், இப்படி அனைத்து விதமான உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜேன்னு இருக்கும். 12 மாதம் 12 நாள் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜேன்னு இருக்கும். பெருமாளுக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வராங்க. சகல செல்வாங்களும் சகல சௌபாகியங்களும் அனுகிரகம் பண்ணுறார் பெருமாள். வேதத்துக்கு கல்விக்கு அதிபதி. கல்வி தான் படிப்பு. MBBS MBL எல்லா படிப்புக்கு வந்து வித்யாபிவிருத்தத்துக்கு வேதநாராயணன் தான் முழு காரணம். அவரை இன்றி பாளையங்கோட்டையில் வந்து எல்லாமே இங்கே சுற்றி வர ஸ்கூல்ஸ் தான்.
நிறைய ஸ்கூல் இருக்குது. கிறிஸ்டின் ஸ்கூல், முஸ்லீம் ஸ்கூல், இந்திய ஸ்கூல், சகல ஸ்கூலும் எல்லா ஸ்கூலும் இருக்குது. இங்கே எல்லாருக்கும் கல்விக்கு வித்யாக அபிவிருத்தியாக வேதநாராயணமூர்த்தி திகழ்ந்து கொண்டிருக்கிறார். வேதவள்ளி குமுதவள்ளி தாயாரோட எல்லா சௌபாக்கியங்களும் சகல காரிய கல்யாணம் மாதத்தில் கல்யாணம், இங்கே எப்படி கல்யாண முகூர்த்தம் இருந்ததுன்னா மிச்சப்படி எல்லா நாளும் எல்லா கல்யாண உற்சவம் தான். இதுபோக கல்யாணம் சுவாமிக்கு திருக்கோவிலுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுது. ராஜகோபாலுக்கு வருஷத்தில் ஒரு தடவை ராஜகோபாலம் ருக்மணி சத்தியமாமா சமேத மே மாதம் வெகு விமர்சையாக வெளியில் ஸ்டேஜ் வச்சு அன்னைக்கு மேலதாங்களோட மாப்பிள்ளை இழப்பு சுவாமி தாயார் ருக்மணி சத்தியமாமா சமேத வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு பழமையும் பெருமையும் மிக்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பழமையும் பெருமையும் மிக்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்போம். ராஜகோபால சுவாமிக்கு பிரார்த்தனையாக திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பால் பாயசம் வெகு விமர்சையாக பண்ணி கொண்டிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்விக்கு, உத்தியோகத்துக்கு, சகல வியாதி நிவாரணத்துக்கும் சுவாமிக்கு பால் பாயசம் வச்சு திருவோண நட்சத்திரம் மாதம் திருவோண நட்சத்திரத்துக்கு வெகு விமர்சையாக செய்து கொண்டிருக்காங்க. பிரார்த்தனை நிறைவேறி கொண்டிருக்கிறது. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக, புரட்டாசி மாதம் எல்லா மாதமும் உகந்த மாதம்தான், இருந்தாலும் புரட்டாசி மாதம் ஸ்பெசிஃபிக்காக உகந்த மாதமாக நம்ம கேட்டியதை கொடுக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம். நம்ம என்ன கேட்குறோமோ பிரார்த்தனை பண்ணுறோமோ வெகு உடனே அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறது பெருமாள். அந்த மாதத்தில் அவருக்கு விரதம் இருந்து காலை சனிக்கிழமை தோறும் பிரார்த்தனை, கிரீட சேவை, திருமஞ்சனம், நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ மனசார பெருமாள் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். சகல தோஷ நிவர்த்தியத்தை, சகல வியாதி நிவர்த்தியத்தை, என்ன மனசில் பிரார்த்தனை பண்ண, கல்யாணம், குழந்தை, கல்வி, படிப்பு, என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே சகல காரியம் ஜெயம் பண்ணி கொடுக்குறார். இதே மாதிரி பாரிவேட்டை தசாவதாரம் பாரிவேட்டை உற்சவத்தில் விஜயதசமி அன்று பாரிவேட்டை இங்கேருந்து விஎம் சத்திரம் என்ற ஒரு கிராமத்தில் போய் இங்கேருந்து பாரிவேட்டை உற்சவம், மகா உற்சவம், வில் அம்பு எய்தல், வில்லு போட்டு அங்கே மழை வேண்டி வில்லு எய்தல், அது வெகு விமர்சையாக நடைபெறும். இங்கேருந்து காலையில் சுவாமி குதிரை வாகனத்தை ஏல பண்ணி இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விஎம் சத்திரம் என்ற கிராமத்துக்கு எழுந்தரை பண்ணி அங்கே மண்டபத்தில் சுவாமிக்கு திருமஞ்சனமாகி உடனே அலங்காரமாகி குதிரை வாகனத்தில் அலங்காரம் பண்ணி வில் அம்பு எய்தல், சுவாமிக்காண்டி மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணி வில்லு எய்தல், பாரிவேட்டை உற்சவம்னு மகா உற்சவம். இப்படி ஒவ்வொரு தினமாக ஒவ்வொரு உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புரட்டாசி மாதம் மகா விமர்சையாக தசரா. இங்கே எல்லாரும் தசரானா பாளையங்கோட்டையும் மைசூர் தான் ஃபேமஸ் தசராவில். இங்கே கோபாலன் சுற்றி, ராஜகோபாலன், வேதநாராயணன் சுற்றி எல்லா கோயிலுமே அம்பாள் கோயில் தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கோயில் இருக்குது அம்பாள் கோயில். அந்த மாதிரி 10 கோயிலுமே பெருமாள் அண்ணனாக பாவிச்சுட்டு, அண்ணன் தான்
தங்கையெல்லாம் அம்பாளாக இருந்து பெருமாளுக்கு தசரா, பெருமாளுக்காண்டி அவங்க தசரா கொண்டாடுற மாதிரி ஒரு ஐதீகம். சுவாமி அம்பாள்லாம் வந்து தசரா சப்பரம் இலை பண்ணி சுவாமி வீதி விழா வந்து நேர ராமர் கோவில் இங்கே வந்து கோபாலன் சுவாமி கோவில் முன்னாடி இருந்து அனைத்து அம்பாள்களும் வந்திருந்து பேராட்சியம்மன் எல்லா ஆயிரத்தம்மன் எல்லா அம்பாளும் வந்திருந்து இங்கே ஆரத்தி பண்ணி அதை இங்கேருந்து பெருமாளுக்கு முன்னாடி ஆரத்தி பண்ணி அவங்க இங்கேருந்து போகிறது தான். அதுக்கப்புறம் விளையாட்டு நேராக போய் சூரசம்ஹாரம் பண்ணுறது அம்பாள். இப்படி பாளையங்கோட்டையில் மகா உற்சவம், பெரிய உற்சவம் தசரா. ஆஞ்சநேய சுவாமிக்கு வடமாலையும் கேசரி மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்குது. அவருக்கு பிடித்த வந்து வடமாலையும் கேசரியும் தான். அவர் எங்கே இருந்தார் தயிர் சாதம், இப்படி பிரசாதத்தில் அவருக்கு பிடித்தமானது தயிர் சாதம், வடமாலை, கேசரி அனைத்துமே அவர் வந்து பிடித்தமானது ஆஞ்சநேயர். இங்கே வந்து ஆதி மூலம், அதாவது இங்கே வந்து முடிவு என்னென்னா ஆஞ்சநேயர்கிட்ட தான். இவங்க வந்து உள்ளே வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஜெயம் பண்ணி கொடுக்கறது ஆஞ்சநேயர் தான். இப்படி கருடன் சுவாதி சகல ரோகம் சகல வியாதிக்கு வந்து சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா போதும். கருடன் தான் அதுக்கு முக்கியத்துவம். கருடன்ட்ட வந்து அர்ச்சனை பண்ணாலே போதும், சகல வியாதி ரோக நிவாரணம்லாம் உடனே பறந்து போயிடும். தோல் வியாதி, மனசில் ஏதாவது சஞ்சலம், இப்படி வியாதி நாள்பட இருந்தாலும் கூட பெருமாள்கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணி அவர் திருத்துழாயை சாப்பிட்டாலே போதும். பெருமாள் அந்த மாதிரி பெருமாள் கருடன் அனுக்கிரகம் பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு அனுக்கிரகம் பண்ணி கொண்டிருக்கிற மகாலட்சுமிகிட்ட எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு திருமஞ்சனம் பண்ணிட்டு அவருக்கு உகந்ததாக சக்கரை பொங்கல் போட்டு பெருமாள் நைவேத்தியம் பண்ணி எத்தனையோ பேருக்கு கல்யாணம் நிறைவேறியிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பெருமாள் பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கார். இப்படி அன்னதான உற்சவம், இப்படி சகல மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் 800 வருஷம் பழமையான திருக்கோவில். இங்கே மாதிரி வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. 2 திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கீழே அமர்ந்த நிலையிலும் மாடியில் விமானத்துக்குள்ளே நின்ற நிலையிலும் ராஜாக்களால் கட்டப்பட்ட திருக்கோவில். இந்த மாதிரி ஒரு மூலஸ்தானம் எங்கேயும் பார்க்கவே முடியாது. நீங்கள் மூலஸ்தானம் 5 பேர் இருக்கா. வேதநாராயணன், வேதவல்லி, குமுதவல்லி, அப்சரசிகள், பிருகு மார்க்கண்டேயர் 3 அடி 5 அடி 7 பேர் இருக்கா. இவ்வளோ பெரிய கர்ப்பகரம் இந்த ஊரில் பாளையங்கோட்டையை தவிர வேறு எங்கேயுமே கர்ப்பகரத்தை இவ்வளோ பெரிய கர்ப்பகரத்தை பார்க்கவும் முடியாது. அவ்வளோ பெரிய பெருமாள், அவ்வளோ பெரிய திருமஞ்சனம், விசேஷமாக திருமஞ்சனம், சித்திர விசு, வைகாசி ரோகிணி, ஐப்பசி விசு, இந்த 3 தினங்களும் வெகு விமர்சையாக மூலவர் திருமஞ்சனம், தைலக்காப்பு உற்சவம், இப்படி ஒவ்வொரு தினமாக பிரார்த்தனைகள், வசந்த உற்சவம், இப்படி பவித்ர உற்சவம், அப்புறம் வந்து பிரம்ம உற்சவம், இப்படி வெகு விமர்சையாக எல்லா உற்சவங்களும் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து அருள் பாலித்து அவர்களை ஆசையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆழ்வாராதிகள் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு திருநட்சத்திரத்திலையும் அவருக்கு காலையில் திருமஞ்சனம், மாலையில் மங்களாசாசனம், தீர்த்தம், ஷடாரி, தேங்காய் பழம், பரிவட்டம், மாலை இவை அனைத்தும் சமர்ப்பணம் பண்ணி ஆழ்வாராதிகளுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆடிப்பூரம் ஆண்டாள் உற்சவம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராடப் போதுவீரோ நேரில்லே ஆய்ப்பாடி செல்வ சீர்மீர்காய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோ என்பாவாய். மார்கழி மாதத்தில் எல்லாரையும், அதாவது தான் மட்டும் இல்லை எல்லாரையும் கூட்டிண்டு மார்கழி மாதத்தில் ஆண்டாள் வைபவம், அது ஆண்டாளுக்கே ஏற்பட்ட உற்சவம். ஆடிப்பூரம் ஜேஜேன்னு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். இப்படி ஆடிப்பூரத்தன்னைக்கு ஊஞ்சலில் வந்து ஆண்டாள் ரெங்கமன்னாராக காட்சியளிக்கிறார் கோபாலன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உற்சவம், ஒவ்வொருத்தர் அருள் பாலித்து கொண்டிருக்கார். அனைத்து விதமான சேவார்த்திகளுக்கும் அனைத்து வித சௌபாக்கியங்களும் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உற்சவம். ரோகிணி மாதந்தோறும் காலை ரோகிணியில் 7 மணிக்கு திருமஞ்சனம், மாலை 6:30 7 மணிக்கு சுவாமி உள் மாடவீதி புறப்பாடு, உள் ஞானப்பாதம் மாடவீதியில் புறப்பாடாகும். இப்படி ஒவ்வொரு மாத பிறப்பும் கோ பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். 12 மாதமும் 12 மாதங்களிலும் மாத பிறப்புந்தோறும் கோ பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு உற்சவம் சொல்லிகிட்டே போகலாம். பெருமாள்கிட்ட எந்த உற்சவம் பெரிது நம்ம சொல்ல முடியாது. எல்லா உற்சவமும் அவர் அனுகிரகம் பண்ணுவார். எல்லா உற்சவத்திலையும் அவர் பெரியவர் தான். அவரின்றி அணு அசையாது. எல்லாம் வல்ல கோபாலன் தான் இதற்கு பஜனைகள்
மற்றும் வரக்கூடிய சேவார்த்திகள் அவங்க பிரார்த்தனைகள், பஜனைனா இங்கே தான் கோவில் பஜனையாகட்டும், திருக்கோவிலில் சனிக்கிழமை தோறும் பஜனைகள், வெளியில் கருட சேவை மகா உற்சவம்னாலும் வெளியில் வீதி கோலாட்டம், பஜனைகள், வேடமணிந்து தசாதார வேடமணிந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய பங்களிப்பு அளித்து கொண்டு கோவிலை சுத்தமாகவும் தூய்மையாக வைத்துக்கொண்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களால முடிஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களால முடிஞ்சது எல்லாம் பணிகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. சுவாமிக்கு அப்புறம் பிரார்த்தனையாக பிள்ளைக்கிரயம் பேர் எழுதி வைக்கிற சுவாமிக்கு அதுவும் வேறு விமர்சையானது. சுவாமி ஏதாவது ஜாதக தோஷம் இருந்தால் சுவாமி பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த காலத்தில் தவிட்டுக்கு உன கிரயம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி விளையாட்டு சொல்லுவாங்க. அது என்ன ஐதீகம்னா இதுதான். அதுக்கு பிரியம் கோபாலன்ட்ட பிரியமானது அவள் வெல்லம். இதை அவங்க எடைக்கு எடை கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பிரியமிட்டு அவங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, அவங்க குழந்தைய பெருமாளுக்கு எழுதி வைக்கிறதாக ஒரு ஐதீகம். அவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி சுவாமி பேரில் எழுதி வச்சு அதுக்கப்புறம் திரும்பி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெருமாள்கிட்டேருந்து வாங்கிட்டு போவாங்க. தேங்காய் பழம் வெத்தலாக்கு உடச்சி வச்சு இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமாக அந்த பிரார்த்தனைகள் நடைபெற இருக்கிறது. பிள்ளைக்கரையும் கல்யாண தோஷம் சகல தோஷத்துக்கும், சர்ப்பதோஷம், நாகதோஷம், ராகு கால தோஷம், ராகு கேது தோஷம், இப்படி சகல தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணி இவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. நமோ நமோ ஸ்ரீ நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயணா. மங்களம் சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே. உயிரும் கோவிந்தம் இவ்வுடலும் கோவிந்தம் யாகம் கோவிந்தம் சுபயோகம் கோவிந்தம். நமோ நமோ ஸ்ரீ நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா. அனைத்திலும் உன் தத்துவமே தோன்றுமே ஹரி நாராயணா. நமோ நமோ ஸ்ரீ நாராயணா ஓம் நமோ நாராயணாய. நாடினேன் ஹரி ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய. புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம். நாளை வேறொரு புகழ்பெற்ற திருமால் கோவிலை தரிசிப்போம்.